ഞാൻ രണ്ട് പ്രോജക്റ്റിനെ പറ്റി പറയാം. நான் ரெண்டு வித திட்டத்தை குறித்து சொல்கிறேன். മനുഷ്യന്റെ പ്രോജക്റ്റ് ഉണ്ട്, மனுஷனுடைய திட்டமும் உண்டு, ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ഉണ്ട്. தேவனுடைய திட்டமும் உண்டு. മനുഷ്യന്റെ പ്രോജക്റ്റ് மனுஷனுடைய திட்டம் ഒരിക്കലും ഉയരത്തിൽ പോകത്തില്ല. ஒரு நாளும் உயரத்துக்கு செல்லாது. അത് പരാജയപ്പെട്ട് താഴോട്ടേ പോകത്തുള്ളൂ. தோல்வி அடைந்து சரிந்து போகும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. മനുഷ്യന്റെ പ്രോജക്റ്റ് மனுஷனுடைய ப்ராஜெக்ட் ഉയരത്തിൽ പോകത്തില്ല, அது உயரத்துக்கு போகாது, അത് തോറ്റ് താഴോട്ടേ പോകത്തുള്ളൂ. அது தோல்வி அடைந்து சரிந்தே போகும். മനുഷ്യന്റെ പ്രോജക്റ്റ്, மனுஷனுடைய திட்டம், മനുഷ്യന്റെ പ്രോജക്റ്റ് மனுஷனுடைய திட்டம் ப்ராஜெக்ட் ടൈറ്റാനിക് കപ്പലായിരുന്നു. டைட்டானிக் கப்பலா இருந்தது. അവന്റെ ഡിസൈനിൽ ടൈറ്റാനിക് കപ്പൽ പണിതു. அவனுடைய திட்டத்தின்படி டைட்டானிக் கப்பலை உருவாக்கினான். എന്നിട്ട് அவன் உருவாக்கி விட்டு ഉണ്ടാക്കിയവൻ വെല്ലുവിളിച്ചു. உண்டு பண்ணினவன் சவால் விட்டான். ദൈവത്തിന് പോലും தேவனால் கூட ടൈറ്റാനിക് കപ്പലിനെ തകർക്കാൻ പറ്റത്തില്ല. இந்த டைட்டானிக் கப்பலை உடைக்கவே முடியாது. ദൈവത്തിന്റെ കൃപ ഇല്ലെങ്കിലും, தேவனுடைய கிருபை இல்லாவிட்டாலும், ദൈവത്തിന്റെ ഹെൽപ്പ് ഇല്ലെങ്കിലും, தேவனுடைய உதவி இல்லாவிட்டாலும், ദൈവത്തിന്റെ സപ്പോർട്ട് ഇല്ലെങ്കിലും, தேவனுடைய சப்போர்ட் இல்லாவிட்டாலும் ഈ ടൈറ്റാനിക് കപ്പൽ മുന്നേറും. இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்காமல் முன்னேறும். എന്നാൽ മനുഷ്യന്റെ ബുദ്ധിയെ പരാജയപ്പെടുത്തിക്കൊണ്ട്, ஆனால் மனுஷ புத்தியை தோல்வியாக்கிக் கொண்டு, ടൈറ്റാനിക് കപ്പലിന്റെ ഹിസ്റ്ററി, டைட்டானிக் கப்பலுடைய வரலாறு സമുദ്രത്തിന്റെ ഏതോ അടിത്തട്ടിൽ പോയി കിടപ്പുണ്ട്. கடலில் ஏதோ ஒரு அடித்தட்டில கீழே மூழ்கி இருக்கிறது. വായിച്ചിട്ടുള്ളവരൊന്ന് കൈ ഉയർത്തി. அதை குறித்து அறிந்தவர்கள் கையை உயர்த்துங்க. സ്കൂളിൽ പഠിക്കാൻ വരവുണ്ട് ടൈറ്റാനിക്കിനെ കുറിച്ച്. ஆமே, ஸ்கூல்ல படிப்பதுண்டு டைட்டானிக் கப்பலை குறித்து. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഏതോ സമുദ്രത്തിന്റെ അടിത്തട്ടിൽ കിടക്കുക. ஏதோ கடலின் அடியிலே அது மூழ்கடித்திருக்கிறது. മനുഷ്യനിൽ നിന്ന് ഉണ്ടായത്, മനുഷ്യനിൽ നിന്ന് ഉളവാകുന്നതെല്ലാം നാശത്തിലേക്കേ പോകത്തുള്ളൂ. மனுஷனில் இருந்து உருவாகிறதெல்லாம் அழிவுக்கு நேராதான் செல்லும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്നാൽ ஆனால் നോഹയുടെ പെട്ടകം நோவாவின் பேழை ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആയിരുന്നു. தேவனுடைய திட்டமாயிருந்தது. അതിനെ കാണണമെങ്കിൽ அதை பார்க்க നീ வேண்டுமானால் സമുദ്രത്തിനകത്തല്ല ഇറങ്ങേണ്ടത്. நீ கடலுக்குள்ளே போக നീ வேண்டாம். പർവ്വതത്തിന്റെ മുകളിൽ കയറണം. நீ பர்வதத்துக்கு மேலே ஏற வேண்டும். കരമടിച്ചു പറ, if you are God's project, நீங்கள் தேவனுடைய ப்ராஜெக்டா, നീ ലാൻഡ് ചെയ്യുന്നത് நீங்க போய் லேண்ட் ஆவது സമുദ്രത്തിന്റെ അടിത്തട്ടിലല്ല, கடலின் அடியிலே அல்ல, ഏതോ പർവ്വതത്തിന്റെ മുകളിൽ. ஏதோ ஒரு மலைக்கு மேலே. കരമടിച്ചു പറ. கைகளை തട്ടി சொல்லுவோம். അതുകൊണ്ട് പറഞ്ഞ ഈഗിൾ അനോയിന്റിംഗ്. அதனாலதான் கழுகின் அபிஷேகம். ആമേൻ. കാത്തിരിക്കുന്നവർ ശക്തിയെ പുതുക്കും. காத்திருக்கிறவர்கள் പുതുബലൻ அடைவார்கள். അവർ കഴുകന്മാരെ പോലെ அவர்கள் കഴുകുகளைப் போல ചിറകടിച്ച് ഉയരത്തിൽ കയറും. சிறகடித்து உயரத்தில் பறப்பார்கள். ഉയരത്തിൽ ലാൻഡ് ചെയ്യുന്ന ഒരു തലമുറ. உயரத்தில் லேண்ட் ஆகக்கூடிய ஒரு தலைமுறை. இப்போ you are the God project. நீங்களே தேவனுடைய ப்ராஜெக்ட். കരമടിച്ചു പറ, കരമടിച്ചു പറ. கைகளை தட்டி சொல்லுங்க, கைகளை தட்டி சொல்லுங்க. നീ നിന്റെ അപ്പന്റെ പ്രോജക്റ്റ് അല്ല, நீங்க உங்க தகப்பனாருடைய ப்ராஜெக்ட் அல்ல, അമ്മയുടെ പ്രോജക്റ്റ് അല്ല. தாயாருடைய ப்ராஜெக்ட் அல்ல. അതുകൊണ്ട് നിന്റെ അപ്പന്റെ ശാപം നിന്റെ മേൽ ഇരിക്കത്തില്ല. அதனால உங்க தகப்பனால் சொல்லப்பட்ட சாபம் உங்க மேல வருவதில்லை. നിന്റെ അമ്മയുടെ ശാപം നിന്റെ മേൽ വരില്ല. உங்க தாயாரின் சாபம் உங்க மேல வருவதில்லை. നിന്റെ ആന്റിയുടെ ശാപം നിന്റെ മേൽ വരില്ല. ஆன்ட்டியின் சாபம் உங்க மேல வருவதில்லை. നിന്റെ ടീച്ചറിന്റെ ശാപം നിന്റെ മേൽ വരില്ല. உங்க டீச்சருடைய சாபம் உங்க மேல வருவதில்லை. Because you are God's project. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய திட்டமா இருக்கிறீர்கள். കരമടിച്ചു പറ. கைகளை தட்டி சொல்லுங்க. ഞാൻ ശാപത്തിലാണ് ഇരിക്കുന്നതെന്ന് ചിന്തിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, நான் சாபத்துல தான் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற யாராவது இருந்தா, ഇന്ന് രാത്രി இந்த இரவு you are the God project. நீங்க தான் தேவனுடைய ப்ராஜெக்ட். ഇന്ന് രാത്രി മീറ്റിംഗ് കഴിയുന്നതിന് മുമ്പ് இந்த இரவு இந்த கூட்டம் முடிவடைவதற்கு முன்பதாக ദൈവം ചില പ്രോജക്റ്റുകളെ നിന്നെ ഏൽപ്പിക്കാൻ പോകും. தேவன் சில ப்ராஜெக்ட உங்களுக்கு ஒப்பு கொடுக்க போகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം ജോസഫിന് ഒരു പ്രോജക്റ്റ് ഏൽപ്പിച്ചു. தேவன் யோசேப்புக்கு ஒரு ப்ராஜெக்ட ஒப்பு கொடுத்தார். എന്താണെന്ന് ആ പ്രോജക്റ്റ്? என்ன அந்த திட்டம்? നീ മിസ്രൈമിൽ പ്രധാനമന്ത്രി ആയിരിക്കണം. நீ எகிப்தில பிரதான மந்திரியா இருக்க வேண்டும். ഇമ്പോസിബിൾ. அது முடியாத காரியம். ഇസ്രായേലിൽ ഇരിക്കുന്ന ഒരുത്തൻ இஸ்ரவேலை சார்ந்த ஒருவன் മിസ്രൈമിൽ പോയി പ്രധാനമന്ത്രി ആകണമെങ്കിൽ எகிப்துக்கு சென்று அங்கே பிரதான மந்திரியாய் மாற வேண்டுமானால் നീ ഗോഡ്സ് പ്രോജക്റ്റ് ആയിരിക്കണം. நீங்க தேவ திட்டமா தான் இருக்கணும். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கைகளை தட்டி சொல்லுங்க. നിന്റെ ശത്രു എവിടെ ഇരിക്കുന്നു, உன் சத்துரு எங்கே இருக்கிறானோ അവനെ റൂൾ ചെയ്യുന്ന ഒരു അനോയിന്റിംഗ്, அவனை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அபிஷேகம். കരം ശക്തിയോടെ അടിച്ചു പറ. கரங்களை நல்ல பலமா தட்டி சொல்லுங்க. எஸ், ஹalleluya. எல்லாம் கைகளை தட்டி, கைகளை தட்டி. പോര പോര. எங்க சத்துரு இருக்கிறானோ அவனை கீழடக்கி ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ഒരു കാറ്റടിക്കുന്നത് പോലെ, ஒரு காற்றடிப்பது போல, തീ ഇറങ്ങുന്നത് പോലെ, அக்கினி இறங்குவது போல അഭിഷേകം. அபிஷேகம். ജോസഫിനെ ഉന്തിയപ്പോഴും തള്ളിയപ്പോഴും, யோசேப்பை தள்ளி விட்ட போதும் அவனை உதைத்த போதும் ഹല്ലേലൂയ, ദൈവം പറഞ്ഞു, தேவன் சொன்னார், മോനെ மகனே, പൊട്ടക്കുഴിയിൽ കിടക്കുമ്പോ, வட்டில கிணத்துல இருக்கும்போது
ദൈവം പറഞ്ഞു, தேவன் சொன்னார், don't fear, பயப்படாத மகனே, you are God's project. நீ தேவனுடைய திட்டம். ചന്തക്കാരി ചെകിട്ടത്തടിച്ചപ്പോ, ஓ சந்தைக்காரர்கள் அவளை கன்னத்தில் அடைந்த போது, ഉന്തി തള്ളിയപ്പോ, அவரை தள்ளிவிட்ட போது, അമ്മ ദൈവം പറഞ്ഞു, தேவன் சொன்னார், ഭാരപ്പെടരുത്, நீ பாரப்படாத, you are God's project. தேவனுடைய ப்ராஜெக்ட். പോത്തിഫറിന്റെ ഭാര്യ അപമാനിച്ചപ്പോ, போத்திபாரின் மனைவி அவனை அவமானப்படுத்தின போது, ജയില് കണ്ടപ്പോ, சிறைச்சாலையை பார்த்தபோது, അമ്മ ദൈവം പറഞ്ഞു, தேவன் சொன்னார், you are God's project. தேவனுடைய ப்ராஜெக்டா இருக்கிறாய். നീ ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആയതുകൊണ്ട് நீ தேவனுடைய ப்ராஜெக்டா இருப்பதனால ഈ ജയിലിനെ ഇടിക്കുന്ന ദൂതന്മാർ നിന്റെ അടുത്ത് വന്നിട്ടുണ്ട്. இந்த சிறையையே உடைத்து போடுகிற தூதர்கள் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ, விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி നീ சொல்லுங்க, ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണെങ്കിൽ நீங்க தேவனுடைய ப்ராஜெக்டே என்றால் നിനക്ക് വിരോധമായി വന്ന സകല കള്ളക്കേസുകളും உனக்கு விரோதமாய் வந்த சகல பொய் கேசுகளையும் ഇന്ന് രാത്രി இந்த இரவு ദൈവം ജയിലിനെ ഇടിച്ചു മാറ്റുന്നത് പോലെ, சிறைச்சாலையை நிர்மூலம் பண்ணினது போல he is the jail breaker. அவர் சிறையை உடைக்கிறவர். He is the jail breaker. அவர் சிறையை உடைக்கிறவர். നിനക്ക് വിരോധമായി, எனக்கு விரோதமா ശത്രു ഉണ്ടാക്കിയ, சத்துரு உண்டு பண்ணின, ശത്രു നിർമ്മിച്ച சத்துரு நிர்மித்த സകല ജയിലുകളെയും சகல சிறைகளையும் ഇടിച്ചു കളയുന്ന ഇടിച്ചു പോടുകിற ഒരു അഭിഷേകം ஒரு ഈ രാത്രി இந்த இரவு பெற்றுக்கொள். ഒരു കേസും ஒரு கேசும் നിന്റെ മേൽ ഇരിക്കത്തില്ല. உன்மேல் இருப்பதில்லை. കരങ്ങളെ അടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லுவோம், നിന്നെ ഉപദ്രവിച്ചവർ, உங்களை നിന്നെ உபத்திரப்படுத்தினவர், നിന്ദിച്ചവർ, உங்களை நிந்தித்தவர், നിന്നെ പരിഹസിച്ചവർ, உங்களை பரிகாசம் செய்தவர், നിന്നെ സല്യൂട്ട് ചെയ്യുന്ന, உங்களை சல்யூட் பண்ணுகிற, നിന്നെ റെസ്പെക്ട് ചെയ്യുന്ന உங்களை மரியாதை செலுத்துகிற ഒരു ദിവസം വരുന്നു. ஒரு நாள் வருகிறது. You are God's project. நீங்கள் தேவனுடைய ப்ராஜெக்டா இருக்கிறீர்கள். പറഞ്ഞേ சொல்லுங்க சொல்லுங்க നിന്നെ சொல்லுங்க. നിന്ദിച്ചവൻ, உங்களை நிந்தித்தவர், നിന്നെ പരിഹസിച്ചവൻ, பரிகாசம் செய்தவர், നിന്നെ അപമാനിച്ചവൻ, அவமானப்படுத்தினவர், നിന്നെ നോക്കി സല്യൂട്ട് ചെയ്യുന്ന ഒരു ദിവസം വരും. உங்களை பார்த்து சல்யூட் பண்ணக்கூடிய நாள் வருகிறது. ഹേ ജോസഫേ, ஏய் யோசேப்பே, you are God's project. தேவனுடைய ப்ராஜெக்ட். നിന്നെ തല്ലിയവനെ உன்னை அடித்தவனை നീ സാലറി കൊടുക്കും. நீ അവனுக்கு சம்பளத்தை கொடுப்பா. സാലറി വാങ്ങണമെങ്കിൽ சம்பளம் வாங்கணும்னா നിന്റെ മുമ്പിൽ തല കുനിക്കേണ്ടി വരും. உனக்கு മുൻപതായി തല വണങ്ങ വേണ്ടി. ആമേൻ പറഞ്ഞു ദൂതേറ്റെടുത്തു. ஆமென் சொல்லி வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. I am God's project. சொல்லுங்க, நான் தேவனுடைய ப்ராஜெக்ட். I am God's project. நான் தேவனுடைய ப்ராஜெக்ட். நல்ல கைகளை தட்டி, எஸ், God's project. ஹalleluya.